கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ்ந்து கொள் என்று ஏற்பாடு செய்து ஒரு பெரிய இல்லத்தையும் வாங்கி தந்துவிட்டு சில காலங்களில் இறந்தும் விடுகிறார். தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார், அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று மகளுக்கு ஒரு ஆசை. எனவே பல ஊர்களிலிருந்து காசிக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அறப்பணியை துவங்க, காலம் செல்லச் செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறார் என்று அறிந்து பலர் மருத்துவ உதவி கல்வி உதவி வேண்டும் என்று கேட்க இவளும் செய்து கொண்டே வருகிறாள். உலகிற்கே படியளக்கும் ஈசன் சும்மா இருப்பானா? அவன் திருவுள்ளம் இந்த பெண்ணை சோதிக்க எண்ணியது. அந்த காசி மாநகரம் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடங்கியது. அனைத்து செல்வங்களையும் தந்து தந்து ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுதும் பலரும் வந்து உதவிகள் கேட்க வேறு வழியில்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்ய துவங்குகிறாள். ஒரு கட்டத்திலே அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்துவிடுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் முன்னர் நாங்கள் அளித்த கடன்களை கொடு என்று கேட்கவும் துவங்கிவிடுகிறார்கள். இரவில் படுத்தால் இவளுக்கு உறக்கம் வரவில்லை. சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டுவிட்டது. இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி, எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமோ இப்படி கடனாக என்னை இடர்படுத்துகிறது? இறைவா, நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை. ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என் சக்திக்கு மீறி தர்மம் செய்துவிட்டேன். ஊரை சுற்றி கடன் வாங்கிவிட்டேன். எல்லோரும் கடனை திரும்ப கேட்கிறார்கள். என்னால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை. அந்த கடன்களை திருப்பிக் கொடுக்கும் சக்தியை கொடு என்றுதான் கேட்கிறேன் என்று மனமுருகி இறைவனை வணங்கி வேண்டுகிறாள். ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வருகிறார். மகளே, கவலையை விடு. இந்த காசி மாநகரிலே மிகப்பெரிய தனவான் ஒருவர் இருக்கிறார், அவரை சென்று பார், உனக்கு உதவி கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகிறார். எனக்கு அவரை அறிமுகமில்லை. நான் சென்று கேட்டால் தருவாரா அல்லது மறுத்து விடுவாரா என்ற அச்சம் இவளுக்கு ஏற்படுகிறது. என்றாலும் துறவி கூறியது